சாந்தி. நான் இந்த பிராமண வாழ்க்கையின் ஆதாரமாக விளங்கும் பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி இருக்கின்றேன். பாபாவிற்கு பிரியமாக உலகின் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகியவராக இருக்கின்றேன். என்னை சுற்றி இத்தனையோ சூக்ஷ்மமான பந்தனங்கள் என்னை மிகப்பெரிய வலையில் சிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றது. குடும்ப சேவைக்காகவோ தொழிலுக்காகவோ சொந்த பந்தங்களுக்காகவோ ஏதாவது ஒரு கயிறு என்னை சுற்றி வளைத்துக் கொண்டேதான் இருக்கின்றது. அவர்களுடன் கர்ம கணக்குகள் தொடர்ந்து இருக்கின்றது. ஆனால் என் முன்னால் இருக்கும் மிக மிக ராயலான பந்தனமாக இருந்தாலும் அந்த கர்ம பந்தனத்தில் மாட்டிக்கொண்டு துக்கத்தை அனுபவம் செய்யாமல் உண்மையான பாபாவின் அளவற்ற அன்பிற்கு பாத்திரமாகின்றேன். எல்லைக்கு பார்ப்பட்ட பாபாவின் அன்பில் மூழ்கியிருந்த பரமாத்மாவிற்கு பிரியமாகி கர்ம பந்தனங்களின் பந்தனத்தை அகற்றி விடுகின்றேன். இதே மனநிலையில் அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து செல்லும் சிரேஷ்ட ஆத்மாவாக மாறுகின்றேன். ஓம் சாந்தி. 15/11/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவு இருக்கிறது என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் நினைவு செய்வதில்தான் லாபம், மறதியில் நஷ்டம் ஏற்படுகிறது. கேள்வி: இந்த பாவ ஆத்மாக்களின் உலகத்தில் எப்படிப்பட்ட விஷயம் முற்றிலும் நடக்க முடியாததாகிவிடுகிறது? ஏன்? பதில்: இங்கு நாங்கள் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறோம் என்று யாராவது சொன்னால் அது முற்றிலும் இயலாத காரியம் ஆகும். ஏனென்றால் இந்த உலகம் தமோ பிரதானமாக கலியுகமாக இருக்கிறது. மனிதர்கள் எதனை புண்ணிய காரியம் என்று நினைக்கிறார்களோ அது கூட பாவமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கர்மத்தையும் விகாரங்களுக்கு வசப்பட்டே செய்கிறார்கள். ஓம் சாந்தி. நாம் இப்போது பிரம்மா குமாரர் மற்றும் பிரம்மா குமாரிகளாக இருக்கிறோம் என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். பிறகு தேவி தேவதைகளாக இருப்போம். இதனையும் நீங்கள் மட்டுமே புரிந்திருக்கிறீர்கள், வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மா குமாரர் பிரம்மா குமாரிகளான நாம் எல்லையற்ற படிப்பை படிக்கிறோம் என்றும் நீங்கள் அறிவீர்கள். 84 பிறவிகளின் படிப்பையும் கால சக்கரத்தின் படிப்பையும் நாம் படிக்கின்றோம். பிறகு
தூய்மையாக ஆக வேண்டும் என்ற அறிவுரை உங்களுக்கு கிடைக்கிறது. இங்கு அமர்ந்து தூய்மை ஆவதற்காக குழந்தைகள் தந்தையை அவசியம் நினைவு செய்கிறீர்கள். முற்றிலும் உண்மையாக தந்தையின் நினைவில்தான் இருந்தோமா, அல்லது மாயை என்ற ராவணன் நம் புத்தியை வேறு பக்கம் கொண்டு சென்று விட்டதா என்று உங்கள் மனதை நீங்களே கேளுங்கள். மனதால் என்னை நினைவு செய்வதால் மட்டுமே பாவங்கள் நீங்கும் என்று தந்தை கூறுகின்றார். நாம் பாபாவின் நினைவில் இருக்கின்றோமா, அல்லது புத்தி வேறு எங்காவது செல்கிறதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். எவ்வளவு நேரம் நாம் பாபாவின் நினைவில் இருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். எவ்வளவு நேரம் எங்கெல்லாம் புத்தி சென்றது என்று தன் மனநிலையை பாருங்கள். எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்கின்றோமோ அதன் மூலமாகவே தூய்மையாவோம். அதனால் சேமிப்பு மற்றும் நஷ்டத்தின் கணக்கை பாருங்கள். நினைவு செய்வதற்கான பழக்கம் இருந்தால்தான் கணக்கு எழுத முடியும். அனைவரின் பாக்கெட்டிலும் டைரி இருக்கிறது. வியாபாரம் செய்பவர்களிடம் எல்லைக்கு உட்பட்ட டைரி இருக்கும். உங்களிடமோ எல்லையற்ற டைரி இருக்கிறது. ஆகவே நீங்கள் தன்னுடைய சார்ட்டை குறித்து கொள்ள வேண்டும். தந்தையின் கட்டளையாவது தொழில், காரியங்கள் முதலிய அனைத்தையும் செய்யுங்கள். ஆனால் சிறிது நேரம் ஒதுக்கி நினைவு செய்யுங்கள். தன்னுடைய கணக்குகளை பார்த்து லாபத்தை அதிகப்படுத்துங்கள். நஷ்டமடையாதீர்கள். உங்களிடம் மாயையின் யுத்தம் நடக்கிறதல்லவா? ஒரு வினாடியில் லாபம் அல்லது நஷ்டம் ஏற்படுகிறது. நாம் லாபம் அடைந்தோமா அல்லது நஷ்டம் அடைந்தோமா என்று உடனே தெரிந்துவிடும். நீங்கள் வியாபாரி அல்லவா? ஒரு சிலரே இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். நினைவின் மூலமாக லாபம், மறதியின் மூலமாக நஷ்டம் ஏற்படுகிறது. நாம் எவ்வளவு நேரம் மறதியில் இருந்தோம்? இதனை தனக்குள்ளே சோதித்து பார்க்க வேண்டும். யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அவர்களுக்கு இந்த கவலை இருக்கும். குழந்தைகள், நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அதாவது நம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பதீத்த பாவனராக இருக்கின்றார். நாம் உண்மையாகவே ஆத்மாக்களாக இருக்கின்றோம். தன்னுடைய வீட்டிலிருந்து இங்கு வந்து சரீரத்தை ஏற்று நமது பங்கை எடுத்து நடித்து கொண்டிருக்கிறோம். சரீரம் அழியக்கூடியதாகவும் ஆத்மா அழியாததாகவும் இருக்கிறது. ஆத்மாவில்தான் சமஸ்காரமும் இருக்கிறது. ஹே ஆத்மா, என்னை நினைவு செய்யுங்கள். இந்த பிறவியில் சிறு வயதில் ஏதாவது தலைகீழான காரியம் செய்யவில்லைதானே? நினைத்து பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார். 3-4 வயதிலிருந்து செய்தவை எல்லாம் நினைவில் இருக்கும். நாம் சிறுவயது பருவத்தை எப்படி கழித்தோம், என்னென்ன செய்தோம்? ஏதாவது விஷயம் மனதை உறுத்தவில்லைதானே? நினைத்து பாருங்கள். சத்யுகத்திலே பாவ கர்மங்கள் ஏற்படுவதில்லை. எனவே அங்கு கேட்பதற்கு அவசியமே இல்லை. இங்குதான் பாவங்கள் ஏற்படுகின்றன. மனிதர்கள் எதனை புண்ணிய காரியம் என்று புரிந்திருக்கிறார்களோ அதுவும் பாவமாகவே ஆகிவிடுகிறது. இதுதான் பாவ ஆத்துமாக்களின் உலகமாகும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் பாவ ஆத்துமாக்களுடன் இருக்கிறது. புண்ணிய ஆத்துமாக்களாக இங்கு யாருமே இல்லை. புண்ணிய ஆத்துமாக்களின் உலகத்திலோ ஒருவர் கூட பாவ ஆத்மாவாக இருப்பதில்லை. பாவ ஆத்மாக்களின் உலகத்தில் ஒருவர் கூட புண்ணிய ஆத்மாவாக இருப்பதில்லை. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். தன்னுடைய எல்லையற்ற டைரியில் குறித்து கொள்ளுங்கள். நாம் தந்தையின் நினைவில் இருந்து எவ்வளவு லாபத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம்? நஷ்டம் அடையவில்லைதானே? நினைவில் இருந்த நேரத்தில் புத்தி எங்கெல்லாம் சென்றது? 2. இந்த ஜென்மத்தில் சிறு வயதிலிருந்து என்னென்ன தவறான காரியங்கள் மற்றும் பாவங்கள் நம் மூலம் ஏற்பட்டதோ அதனை குறித்து கொள்ளுங்கள். எந்த விஷயங்கள் உங்கள் மனதை உறுத்துகிறதோ அதை தந்தையிடம் கூறி லேசாக ஆகுங்கள். இப்போது எந்த ஒரு பாவ காரியமும் செய்யக்கூடாது. வரதானம்: கர்ம பந்தனங்களை சேவையின் பந்தனமாக மாற்றக்கூடிய, அனைவரிடமிருந்தும் விடுபட்டவர் மற்றும் பரமாத்மாவிற்கு பிரியமானவர் ஆகுக. விளக்கம்: பரமாத்மா தந்தையின் அன்புதான் பிராமண வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். ஆனால் அதை அடைய வேண்டும் என்றால் மற்ற அனைத்திலிருந்தும் விடுபட்டவர்களாக ஆக வேண்டும்.
குடும்பத்திலே இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே சேவையின் பொருட்டு இருக்கிறீர்கள். கணக்கு வழக்கு இருக்கிறது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக சேவைக்காக இங்கு நான் அமர்த்தப்பட்டிருக்கின்றேன் என்று நினையுங்கள். சேவையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதன் மூலம் கர்ம பந்தனங்கள் அழிந்துவிடும். சேவையின் உணர்வு இல்லை என்றால் கர்ம பந்தனம் உங்களை ஈர்த்துவிடும். எங்கு கர்ம பந்தனம் இருக்குமோ அங்கு துக்கத்தின் அலைகள் இருக்கும். சேவையின் பந்தனத்திலோ குஷி இருக்கும். ஆகையால் கர்ம பந்தனத்தை சேவையின் பந்தனமாக மாற்றி விடுபட்டவர்களாகவும் அன்பானவர்களாகவும் ஆகும்போதுதான் பிரபுவுக்கு பிரியமானவராக, அதாவது பரமாத்மாவிற்கு பிரியமானவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சுய ஸ்திதியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல்லுபவர்கள்தான் சிரேஷ்டமான ஆத்மா ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.